ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா March 10. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் இருக்குது. அப்புறமா 2 மீட்டிங் இன்னி இருக்குது. ஒரு 2 மீட்டிங். ஆமாம், காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. ஸோ அதுக்கே டைம் சரியாக போச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் இருந்தது யூடியூப்பில். ஸோ அது கொஞ்சம் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதுக்கே டைம் சரியாக போச்சு. மீட்டிங் இல்லையா, இப்போ ரெண்டு மீட்டிங்ஸ்னால் ரொம்ப டைம் பிடிக்கும். ஸோ அதுக்கு அப்புறமா மீட்டிங் முடிச்சு கொஞ்சம் கேப் இருந்தது. அது வேறு எதாச்சியாக பார்த்தா அங்கே ஒரு டிஸ்கஷன் வேறு இருந்தது. ஸோ ஓவராலாக ஃபுல்லாக ஆனால் எஃபெக்டிவாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில இன்சைட்ஸாக எனக்கு கிடச்சிது. ஸோ வெரி குட், டே இஸ் குட். அப்புறமா நம்ம மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ 3 பேர் இன்வைட் பண்ணார். அதில் 2 பேர் அட்டன் பண்ணாங்க. ஒருத்தரால் வர முடியல. ஸோ இது ப்ரொசீஜிங்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன், இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப மிஸ்ஸிங். இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் அட்ரெஸ் பண்ணி அதான் தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் நம்ம. ஸோ இது எப்படி பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஈக்குவல் டு ரிசல்ட் வந்து மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி வேணா இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் நம்ம ரிசல்ட் கிடைக்கும். அப்போ அந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, மைனஸாக இருந்தால் அது எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது, இதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் தியரிட்டிக்கலாக இருந்தால் வேலைக்கு ஆகுது, கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கப்பு மொக்கம் பிகிலு, அப்புறமா பார்த்திங்கன்னா May 27 கன்சைன்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்டிவ்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ மணி ஒரு 11 மணி. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது இது டைம் ஜஸ்ட் ஆன் ரோடில் பண்ணிவிட்டேன். வீட்டுக்கு போகும்போது டைம் இருக்காதுல்ல, இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே போய்ட்டு ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ரெக்கார்டிங் ஓகே, ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ தெரிஞ்சவங்களும் பார்த்து தான் போகிறாங்க. பட் போனால் போட்டு நம்மளுக்கு நம்ம வேலை தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ தட் இஸ் த கண்டிஷன்ஸ். ஸோ நம்மளோட இம்ப்ளிமெண்ட் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் லெசன் மைண்ட் செட்டு. ஸோ ஓகே ரைட், ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. போகிறாங்களா பார்த்து போகிறாங்களா இவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஓகே கைஸ், இம்ப்ளிமெண்டேஷன் தான் முக்கியம். இம்ப்ளிமெண்ட் ரிசல்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுலேருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்டை ரொம்ப எடுத்துகிட்டு போகணும். ஓகே கைஸ், see you.